நான் என்ற கொள்கை முழக்கத்தோடு ஏழை எளிய மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக தன்னுடைய வாழ்நாளின் இறுதி வரை போராடிய புரட்சி தலைவி அம்மா இருபெரும் தெய்வங்களை வணங்கி ஏழைகளின் தோழன், விவசாயிகளின் பாதுகாவலன், குடிமராமத்து நாயகன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களினுடைய ஆணைக்கிணங்க எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் நடைபெறுகின்ற இந்த பிரச்சார கூட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஏழை எளிய மக்களுக்கான இயக்கம், அடித்தட்டு மக்களுக்கான இயக்கம். வாழ்வியலில், பொருளாதாரத்தில் அடித்தட்டு மக்களை மேம்படுத்துவதற்காகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏறத்தாழ பொன்விழா கண்ட இயக்கமாக 50 ஆண்டு காலம் கடந்த இயக்கமாக 31 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்ட இயக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த 5 ஆண்டு காலங்களில் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து பொய்யை மட்டுமே மூலதனமாக கொண்டு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. வெறும் பொய்யையும் புரட்டையும் இட்டுகட்டி ஒப்பனை வார்த்தைகளில் ஒய்யார பந்தலிட்டு அந்த பொய்யின் மீது ஏறி அமர்ந்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். ஆணவமும் அகம்பாவமும் பதவி தருகின்ற அந்த வெறியும் அவரை உச்சத்தில் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது. 525 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்றார்கள், செய்ய முடியவில்லை. கல்வி கடனை ரத்து செய்வோம் என்றார்கள், ஒரு சிறு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை. விலைவாசி ஏற்றத்தை கட்டுப்படுத்துவோம் என்றார்கள், ஆனால் வில்லை முட்டுகின்ற அளவிற்கு விலைவாசி ஏறி இருக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கேஸுக்கு மானியம் வழங்குவோம் என்றார்கள், இந்த நிமிடம் வரை கொடுத்த பாடில்லை. 3 முறை மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறது இந்த அரசாங்கம், ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதம் ஒரு முறை மின்சார கட்டணத்தை எடுப்போம் என்றார்கள், இந்த நிமிடம் வரை எடுக்கவில்லை. இப்படி கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் மக்களை ஏமாற்றுவதற்காகவே கொடுத்த வாக்குறுதிகளை கொண்டு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது இந்த விடியா திமுக அரசாங்கம். ஒரு அரசாங்கம் என்பது மக்கள் நலனுக்காக செயல்பட வேண்டும், மக்களை முன்னேற்றுவதற்காக, ஏழை எளிய மக்களை முன்னேற்றுவதற்கான அரசாங்கமாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான மக்களாட்சி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து புரட்சி தலைவி அம்மா காலத்தில் இருந்து ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை முன்னெடுப்பதைத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தாரக மந்திரமாக கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த விடியா திமுக அரசாங்கம் ஆட்சி அமைந்த பின்னர் தமிழகம் முழுக்க கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் வன்முறை, கள்ளச்சாராயம் ஆறாக ஓடுகிறது. கஞ்சா புழக்கம் நாடு முழுக்க இருக்கிறது. கனிம வள கொள்ளை, ஆற்று மணல் கொள்ளை, மலையை திருடுறது, மண்ணை திருடுறது என்று இந்த ஒட்டுமொத்த தமிழகத்தையே சீரழித்து வைத்திருக்கிறது இந்த விடியா திமுக அரசாங்கம். கேட்டா ஒரே ஒரு வார்த்தையில சொல்றாரு, இந்தியாவிலேயே நான் தான் சூப்பர் முதலமைச்சர், இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு என்கிறார். எதுல நீங்க நம்பர் 1? கொள்ளையடிப்பதில் நம்பர் 1, கஞ்சா விக்கிறதுல நம்பர் 1, கடன் வாங்குறதுல நம்பர் 1. ஜாஃபர் சாதிக்கின் ஒருத்தன் திமுகவினுடைய அயலக அணி பிரிவு செயலாளர் 2000 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் கஞ்சா வித்திருக்கிறான்னு சொல்லி டெல்லி போலீஸ் அவர் அரெஸ்ட் பண்றாங்க. அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவினுடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு மிக நெருக்கமானவர். 2000 கோடி ரூபாய்க்கு கஞ்சா வித்தா இந்த தமிழ்நாடு தாங்குமா என்பதை தமிழ்நாட்டு மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். 48,000 டன் கஞ்சா தமிழ்நாட்டில் பிடிபட்டு இருக்கிறது. கேட்டா தமிழ்நாட்டில் 0 கஞ்சா அப்படின்னு சொல்றாரு மா சுப்பிரமணியம், தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். வெக்க கேடா இருக்குது. அவரு கட்டுப்பாட்டுல இருக்கிற கீழ்பாங்கம் அரசு மருத்துவமனையில 3 அடி உயரத்துக்கு கஞ்சா செடி வளர்ந்து நிக்குது. கேட்டா கஞ்சா இல்லாத தமிழ்நாடுங்கிறார். உண்மையிலேயே புரட்சி தலைவி அம்மா அவர்களினுடைய காலத்தில் தமிழக மக்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள். இந்தியாவிலேயே மகளிருக்கென்று ஒரு காவல் நிலையம் கொண்டு வந்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். பெண்களினுடைய பாதுகாப்புல ரொம்ப கவனம் செலுத்தினாங்க. ஆனா இந்த திமுக அரசு அமைந்த பின்னாடி, அதுவும் இந்த ஸ்டாலினுடைய அரசாங்கம் அமைந்த பின்னாடி தமிழக பெண்களினுடைய வாழ்வாதாரம், பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்பட்டு இருக்கிறது. கடந்த வாரங்க, போன வாரம்